ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட மால்தீவ்ஸ் ட்ரிப்போட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட் டே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்க்குறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபன் ரைடு, 2வது வந்து ஃபிஷ் சைட்டிங்கு, 3வது வந்து பேராக்ளைடிங்கு, 4வது வந்து வாட்டர் பைக்கு. 4 தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இதில் வந்து ஷார்க் பார்க்குறதும் இருக்குது. உள்ளே போய் நம்ம ஷார்க் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறது இருக்குது. பட் ஆனால் அது எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் அதை நாங்கள் வந்து விட்டுட்டு மற்ற நாளையும் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த ஃபன் ரைட் போயிருந்தோம். ஸோ இது வந்து என்னென்னா, போட்டில் வந்து கயிறு கட்டிட்டு அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் இருக்கும், அது மட்டும் நாங்கள் பிடிச்சிட்டு, ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எங்களை கூட்டிகிட்டு போனவர் வந்து பங்களாதேஷ் கைடு. ஸோ அவர் வந்து எங்கள் 2 பேருக்குமே லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு இங்கிலீஷுமே தெரியல. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டால்ஃபின் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் வரும்போது டால்ஃபின்ஸ்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் டால்ஃபின் பார்ப்பீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா நிறைய டால்ஃபின்ஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மாதிரி சவுண்டு விட்டு அந்த டால்ஃபின்ஸ்லாம் பக்கத்தில் வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தார். ஸோ அதெல்லாம் பக்கத்தில் வந்துச்சு. நாங்கள் நிறையா பக்கத்துலேயே இந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம். 2வது வந்து இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து 2வது வந்து ஃபிஷ் சைட்டிங்க்கு போயிட்டோம். ஸோ அது பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. கலர் ஃபிஷ்ஷஸ், நீமோ ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ மூக்கில் வந்து முள் வச்சு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ்லாம். ஸோ அதெல்லாம் உள்ளே போய் பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ இதுக்கடுத்து வந்து நாங்கள் நீமோ ஃபிஷ் பார்க்க போனோம். ஸோ அதை பார்க்கணுன்றதுக்காகவே தேடி போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்க. இதெல்லாம் மூவியில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நேரில் போயிருந்தோம். ஸோ இது வந்து அங்கே வந்து முட்டை வச்சுருந்தது போல். ஸோ அந்த இடத்துலாம் தொடாமல் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் தொடாமல் அப்படியே பார்த்துட்ருந்தோம். நிறையா மீன் கையில் மாட்டி போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து உள்ள அந்த சிற்பி அதெல்லாம் வந்து தொடாதீங்க, மீன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது தொடாமல் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வெளில வர மாதிரி அது பார்த்துட்ருந்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா மீன்லாம் வந்து பக்கத்தில் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து எங்களோட கைடு வந்து சொல்லி அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம்.
ஸோ எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த நீமோ ஃபிஷ் தான். எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நீமோ ஃபிஷ் தான். ஸோ ரொம்ப அழகாக அந்த இடத்துல அழகாக அந்த முட்டை வச்சுட்டு அதை பாதுகாத்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வாட்டர் பைக்குக்கு போனோம். ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு பைக்கில் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பட் ஆனால் அவர் வந்து அலோவ் பண்ணல. இல்லை, இதுக்கு வந்து கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வினோத் போனாங்க. நான் போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலி அவங்க தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணி ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறது. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உட்கார தான் செய்யணும். ஆனால் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். இல்லை, நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ரேஸ் பண்ணி கொண்டு போனோம். ஆனால் அது வந்து ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து பேராகிளைடிங் போனோம். இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டிவிட்டி இது. இதுக்கு வந்து எங்களை ஈவினிங் வர சொல்லிட்டாங்க. 3:00 போல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு நாங்கள் ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து பேராகிளைடிங்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அந்த சேஃப்டிக்கு அதெல்லாம் கட்டிட்டு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும், முட்டி மடக்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பேராகிளைடிங் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து மேலே கூட்டிகிட்டு போனாங்களாம். ஸோ நாங்கள் வந்து கேட்டோம் எவ்வளோ தூரம் நாங்கள் மேலே போகணுன்னு சொல்லிட்டு. 3வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ட்ரோன் வச்சு எங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற வேலை கிடையாது. ஸோ அவங்களே வந்து எங்களுக்கு பென்ட்ரைவில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது லுக்கெல்லாம் ரொம்ப குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ எங்களை வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வந்து மேலேருந்து வியூ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் போயிருக்கிற மாஃபுஷி ஃபுல்லாகவே தெரியும். ஃபுல்லாகவே பொறுமையாக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நாங்கள் மேலே பறந்துட்டுருந்தோம். ஸோ வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். ஸோ பேராகிளைடிங் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, அந்த போட்டெல்லாம் எங்களுக்கு குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து ரூம் கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சி அகைன் நாங்கள் வந்து கொச்சின் போனோம். ஸோ எங்களோட ட்ரிப் வந்து இன்னையோட வந்து முடியுது. பக்கத்தில் கடிக்காது தைரியமாக போய் அவ்வளோதான். என்னொன்னுத்துக்கு அப்படியே கொடுத்துரு பக்கத்தில் இருக்கிறதுக்கு. இந்தா இப்போ யாருக்கு தர போகிறேன்? இந்த பக்கத்தில் வர. நாங்கள் 2 பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரீட் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ டின்னர் சாப்பிட்ணும். எங்களுக்கு இது மாஃபிஷியில் வந்து பேக்கேஜில் வந்து ஃபுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஸோ லன்ச் அண்ட் டின்னர் வந்து நாங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் வந்து நாங்கள் அப்படியே ஊர் வந்து 1.5 கிலோமீட்டர் தானே, சரின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஹோட்டலாக வந்து என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். ரேட்லாமே வந்து ரொம்ப அதிகம்தான். நம்ம ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னா 3000 4000 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. ஸோ எங்களுக்கு பெஸ்ட்டான ஷாப்பாக பார்த்து சூஸ் பண்ணி நாங்கள் அப்படியே வாக் பண்ணி அப்படியே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ஸு, நிறைய ஷாப்ஸு, எல்லா ஷாப்புமே இருக்குது. மெடிக்கல் சூப்பர் மார்க்கெட்டு அண்ட் வந்து ஸ்டேஷ்னரி, காஸ்மெட்டிக்ஸு, அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே இருந்துச்சு அங்கே.
நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் ரூம் போயிட்டோம். ஸோ அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குன்றது நீங்களும் பாருங்கள். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபெரி வரும். ஸோ அதில் தான் நாங்கள் வந்து மாலே போகிறோம். ஸோ கடைசியாக போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வினோத்துக்குமே இந்த பேரட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. விளையாண்டுட்டே இருந்துச்சு. அதை அந்த காப்பு பிடிச்சிட்டு விடவே இல்லை. இந்த மாதிரி தான் விளையாட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ரூம் சர்வெண்ட்லாம் வந்து எங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே வருது பார்த்திங்களா, இதுதான் வந்து கவர்மெண்ட் ஃபெரி. ஸோ நம்ம இதில் தான் வந்து நம்ம போகிறோம். இதில் போனோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் வந்து இந்த ஃபெரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 1 டே மட்டும் லீவு. ஸோ அன்றைக்கி யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபெரி வந்து கிடைக்காது. கவர்மெண்ட் ஃபெரியில் வரோம் அப்படின்னா $2 தான் பர் ஹெட்டுக்கு. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து எங்களை மாலே ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடும் இந்த ஃபெரி. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஏர்போர்ட் கிளம்புறோம். ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நான் வந்து ஏன் கேப் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கும் ஹேருக்கும் வந்து அந்த உப்பு தண்ணிக்கும் அதுக்கும் எனக்கு செட் ஆகலை. ஃபேஸ்லாம் ரொம்ப ஸ்கின்லாம் பீல் ஆகிடுச்சு. அது வந்து ஹேரும் செட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கேப் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அகைன் ரிட்டன் டு கொச்சின். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து கொச்சின் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ட்ராவல் விலாகில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தடுத்து ட்ராவல் விலாக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். டாட்டா, பை பாய்.